ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னையில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு நான் பேசிகிட்ருக்கேன். நான் காலையில் சீக்கிரமே எழுந்துருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நைட் தூங்கவே இல்லை. ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் மதுரை டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த வீசா தான், எங்களுக்கு வீசா அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நம்ம வீசாலாம் அவங்க எப்போ நமக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம வர முடியும். ஆனாலும் எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே நம்ம எப்பயும் வருஷம் அங்கே இருப்போம். இந்த வருஷம் நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, இதுவும் நல்லதுக்கு தான். மீனாட்சி வந்து நீ இந்த தடவை அங்கே தான் இருக்கணும்னு ஒரு பிராப்தம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் மனசு பூரா அங்கே தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலம்பரையே தூங்கலை, தூக்கமே வரல. ஆனாலும் சீக்கிரம் எழுந்திருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரும் என் பசங்களோடலாம் அவ்வளோலாம் பேச மாட்டேன், தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சீக்கிரமே எழுந்திருந்து குளிச்சுட்டு 8:35 to 9 மணிக்கு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த திருக்கல்யாண டைம் வந்து. சரி, ஓகே, எந்திரிச்சு நம்ம செல்லுலையாவது நம்ம பாட்டு போட்டுட்டு நம்ம மீனாட்சி இங்கேருந்தே மனசார நம்ம வேண்டிட்டு அது பண்ணிக்கோன்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அமெரிக்கா போகணுங்கிறது ஆசை தான். சரி, அதுக்கான முதல் படி நமக்கு வந்து பாஸ்போர்ட்டு எடுத்தாச்சு. ஓகே, அடுத்து வீசா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறனால நம்ம வந்து தான் ஆகணுன்ற சூழ்நிலை. ஆனால் என்னுடைய மனசு ஃபுல்லாகவே மீனாட்சிகிட்ட தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எப்பயுமே நம்ம மதுரையில் தான் இருப்போம் திருக்கல்யாணத்தன்னைக்கு. இந்த வருஷம் தான் நம்ம சென்னையில் வந்திருக்கோம். அது சென்னைக்குமே நம்மளாம் ஏற்படுத்தி வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது நம்ம கண்டிப்பாக போயே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இங்கே வந்துட்டோம். ஆனால் நான் எப்பயுமே மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு எல்லாருமே சரடு கட்டிக்கிற மாதிரி நானுமே சரடு கட்டிப்பேன். கருகமணி தான் நாங்கள் போடுவோம். ஆனாலும் சரடு கட்டிப்பேன். 3 நாளோ 5 நாளோ அந்த மாதிரி இது பண்ணிக்குவேன். அது ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. மீனாட்சினாலே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, பட்டத்தரசி அவ. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் தலை கூட பின்னிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். தலை பின்னலை, ஏன்னா தலை ஈரமாக இருந்தது. ஓகே, பசங்கள்லாம் அந்த 2 ரூம் போட்டிருந்தோம் நாங்கள். பையன்லாம் வரதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துருவோம். ஏன்னா பசங்க இருந்தாங்கன்னா, பையன் இருந்தால் நம்ம என்னால் அவ்வளோ வீடியோலாம் இது பண்ண முடியாது. நான் பேசி தான் எடுத்திருப்பேன். ஆனாலுமே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து தம்பி உள்ளே வந்தாச்சு. அதனால் ஓகே, அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு எல்லா கோவில்கள்லையுமே திருக்கல்யாணம் நடக்கும். மீனாட்சி வந்து பொது தானே இல்லையா. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அவள் வந்து பட்டத்தரசி. பெண்களுக்கே வந்து தைரியம் அப்படின்னா பட்டத்தரசின்னு சொன்னாலே நமக்கு வந்து தைரியம் வந்துடும். அந்த மாதிரி உள்ளவ மீனாட்சி. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம். சரி, வீசா நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, நல்லபடியாக முடியணும் அப்படின்னு. நானும் தாயே, நான் வந்த வேலையும் நல்லா முடியணும், இங்கே இருந்த மாதிரியே உன்னை மனசார வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் எப்போ வந்தாலுமே சென்னையில் வந்து ஒரு 2-3 ஹோட்டல் இருக்கும் நமக்கு. அது வந்து பாதுகாப்பான ஒரு ஹோட்டலாக இருக்கும். என்னென்னா காலையில் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே கொடுத்துருவாங்க. நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். அதுவும் இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம், நமக்கு சாப்பிட தோணுமா ஃப்ரெண்ட்ஸ். மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது வந்து உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் மாதிரி ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் பெரிய கண்ணாடி, இதுதான் வந்து மெயின் டோரு. அப்புறம் இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமு. எப்பயும் போல் இப்போ எல்லா ஹோட்டல்கள்லையுமே எல்லா வசதிகளுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு என்ன ஏசி நான் ஏசி அதுதான் அப்படி தான் நம்ம இருக்குமே ஒழிய, மற்றபடி இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா வசதிகளுமே இருக்குது. நான் சில இடம் நினச்சிக்குவேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம, எவ்வளோ நான் பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம எடுக்கும்போது எனக்கு இந்த மிரரில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து ஏன்னா நான் செல்ஃபி எடுத்து, ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நானே தானே எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ அக்கா தங்க வந்தால் கூட ஃபோட்டோவுக்கு மாற்றிக்குவேன். ஆனால் இப்போ நம்மளாக எடுக்கிறனால அப்படி தான் எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த பாருங்கள், நாங்கள் எய்த்தாப்படி ஒரு ரூம் போட்டிருந்தோம். மற்றபடி ஹோட்டல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். என்னென்னா நம்ம ஐடி ஆஃபீஸ் நம்ம சென்னையில் வச்சுருந்தப்ப மோஸ்ட்லி இங்கே தான் வந்து தங்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு இதுக்கு வைப்போம். ஏன்னா மருமக ஊருமே வந்து பெரிய மருமக ஊருமே சென்னை தான். அப்போ நம்ம சென்னைக்கு அடிக்கடி வருவோம். சில அக்கா தங்கியோடு வரும்போதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக தங்கணுன்னா அங்கே தங்கி போனாங்க. வீசாவுக்கும் நாங்கள் ஒரு வழியாக கடவுளை வேண்டிகிட்டே போனோம். சரி, நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீசா அப்பாயின்மெண்ட்டும் முடிச்சுட்டு
என் பையன் சின்ன பையன் போனப்பெல்லாம் விசாவுக்கு போனப்பெல்லாம் ரொம்ப கூட்டம் இருந்ததுமா, எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியலை அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கூட்டமே அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் தான் இருந்தது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு கீதமில் வந்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா நான் காலையில் சாப்பிடல, மணி 3 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அது இதுன்னு கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே கீதம்லேயே சாப்பிட்டுட்டு என் மருமக பொண்ணும் வந்திருந்தாங்க. பேரனெல்லாம் பார்த்துட்டு சரி, என் மருமக பொண்ணு இருக்கும்போதே நமக்கு விசா அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு அவங்களோட போகும்போது நமக்கு ஒரு இதாக பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா பக்கத்து ஊர் கிடையாது, நம்ம நினச்சோன்னே போகிறதுக்கு ட்ரெயினோ இல்லை காரோ பஸ்ஸோ போகிறதுக்கு. ஏன்னா இது வந்து அமெரிக்கா, நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் பையன் வந்து இப்போ வரல, மருமக பொண்ணு பேரனும் தான் வந்திருந்தாங்க. சரி, அவங்க இருக்கும்போதே நமக்கு கிடச்சிட்டா நல்லாயிருக்குன்னு ஒரு வழியாக விசா அப்பாயின்மெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்து மேலேயும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 2 தடவை அப்பாயின்மெண்ட்டு போல். ஆனால் மே மாதமும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை இப்படியே முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா மருமக பொண்ணு இங்கே வந்து இருந்தாங்க. இப்போ அம்மா சென்னையில் இருக்கனால, சம்மந்தி வீடு சென்னையில் இருக்கனால, சரி ஓகே அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு கிடச்சிருச்சுன்னா நம்மளை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கிறனால தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பள்ளிக்கரணை அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு பையன் வந்து முன்னாடி உட்காந்தனால பாட்டு போட்டுட்டு, அதனால் நான் ஏசியை கம்மி பண்ணுப்பான், ஏன்னா எனக்கு தலைவலி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமான நிலையத்தை தாண்டி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துகிட்டே இருக்கும்போது வந்து என்னென்னா ஃப்ளைட்டு, அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன தான் நம்ம ஃப்ளைட்டில் போனாலும், எத்தனை முறை போனாலும், ஃப்ளைட் பறக்கும்போது மட்டும் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அந்த ஃப்ளைட்டை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. உங்களில் எத்தனை பேருக்கெல்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ளைட்டில் போன அனுபவங்களாக இருக்கட்டும், ஃப்ளைட்டை வெளியிலேருந்து பார்க்குற ஒரு இதோட நம்ம ஃப்ளைட் பறக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் முன்னாடி உட்காரல, தம்பி முன்னாடி உட்காந்தனால ஒரு ஃப்ளைட் பாருங்கள் வந்துச்சுன்னா நான் பின்னாடி உட்காந்தனா ரொம்ப கவர் பண்ண முடியாது இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இன்னும் நல்லா எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அண்ணா தான் முட்டி மோதி, உங்களுக்கே தெரியும் வண்டி காரு பஸ் எல்லாமே நிற்கும். செல்லு வந்து எடுக்கும்போது கண்ணாடியும் மறைச்சிக்கும், நம்ம டோர் கண்ணாடியும் மறைச்சிக்கும். ஆனாலும் எடுத்துடணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து ஒரு வழியாக அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு சூப்பராக அதாவது கீழே இறங்குது, அதாவது லேண்டிங் ஆகுது. அப்படியே பார்த்து ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம வீடியோ எடுத்துட்டோமே அப்படின்னு. பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அது ஒரு சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன வயசுலலாம் இப்போ நம்ம மீனம்பாக்கத்தை கிராஸ் பண்ணுறனால நமக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பக்கத்தில் வர மாதிரி பார்த்துருப்பாங்க எல்லாருமே. நம்ம கிராமங்கள்லையே பிறந்து கிராமங்கள்லேயே வளர்ந்தனால அப்போலாம் ஃப்ளைட் பறந்தாலே உயரத்தில் பறக்கும் இல்லையா, அப்போயே ஒரு ஆசை இருக்கும். அப்படியே இப்படி பார்த்து கழுத்தே வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் நாங்கள் நினச்சது உண்டு, இந்த மாதிரிலாம் ஃப்ளைட்டில் நம்மலாம் போவோமா அப்படின்னா. எல்லா பிள்ளைங்களாக இருக்கட்டும், விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா இருக்கட்டும், நமக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த மாதிரி என்னுடைய ஆசை எல்லாமே என் பசங்க நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு நான் கடவுளுக்கும் என்னோடய முன்னோர்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நம்ம இருக்கிற வரையும் அவங்களுக்கு எல்லாமே நன்றி தவிர வேறு எதுவுமே நம்ம அவங்களுக்கு நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டால் கூட நமக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் குழந்தைங்களோட உழைப்பு. அந்த உழைப்பை கொடுத்தது அவங்க தான். அந்த உழைப்பை வந்து நமக்கு கிடைச்ச வேலையும் நம்ம இருக்கிற வேலையும் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம நேசித்து எந்தளவுக்கு பொறுப்பாக நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உயரத்தில் ஃப்ளைட் மாதிரியே நம்ம பறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்தோடனே என்னை ஃப்ளைட்டில் எல்லாம் எங்களை பறக்க வச்சுட்டாங்க. ஆனால் அதோட எனக்கு அந்த ஃப்ளைட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த பறக்கும்போது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் சந்தோஷந்தான், சரி நமக்கு அப்பாயின்மெண்ட் அளவுக்கு வந்துட்டோம், விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன சங்கடங்கள் இருந்துச்சு. ஓகே, நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிற ஆள். சில விஷயங்களுக்கு தான் கவலைப்படுவேன், ரொம்ப மனசு இது பண்ணிக்குவேன். மற்றபடி அது பண விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், நமக்கு இது இன்றைக்கி கிடைக்கும்னா அதுதான் கிடைக்கும்னு நான் ரொம்ப முழுமையாக 100% நான் நம்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம கொடுக்குற இதை கொடுப்போம், எஃபெக்டை போடுவோம், பலனை வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன அளவுக்கு நம்ம ஒரு இது கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு அது ரிட்டன் வரும் இல்லையா? அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பாசம் காமிச்சா எதிரிலேருந்து நமக்கு பாசம் வரும், நம்ம கோவத்தை காமிச்சா எதிர் சைட்லேருந்து நமக்கு கோபம் வரும். நம்ம பழகிற பழக்கத்தில் தானே இருக்குது எல்லாமே. நம்ம வீட்டை அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம், அதெல்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால்
அது எல்லாருக்குமே இயல்பான ஒரு இது இல்லையா? ஆனா நம்ம வெளி வட்டாரங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஒரு அரவணைச்சு, அவங்க ஏதாவது ஒண்ணு என்னைக்காவது ஒண்ணு பிடிக்கும். அ இங்க போணும், அங்க போணும்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, அத கண்டிப்பான முறையில நான் நடத்தணும்னு நெனைப்பேன். நடத்துற அளவுக்கு கடவுள் நமக்கு இன்னைக்கு அ நம்மள நல்லா வச்சிருக்காரு. அதேமாரி இங்க வந்து தாம்பரம்னு நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை. நெறைய தடவ நம்ம பார்த்துட்டே தான் போயிருக்கோம். நான் முன்னாடி உட்காந்தேன்னா, நான் நல்லாவே என்ன சொல்றது? வீடியோ கொஞ்சம் நல்லா எடுக்க முடியும். தம்பி இருக்கறனால என்னால பேசியே எடுக்க முடியல. 2வது எனக்கு தலைவலியும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்க நைட்டு வந்து திருச்சி வந்துட்டோம். திருச்சியில வந்து அடையார்ல வந்து சாப்பிட்டு நான் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. தம்பியோட ஃப்ரெண்டும் சாப்பிடல. நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியாச்சு. மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காஃபி மட்டும் 2 தடவை சாப்பிட்டேன். தலைவலி வேற வந்துருச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் போனோம் அது எப்படி என்னன்றதை நான் வந்து ப்ராசஸ்க்கு போயிட்டு வரும்போது, அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி என்னன்றது. வேண்டிக்கோங்க எங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக கிடைக்கணும், நாங்களும் அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா பையன் இருக்கிறனால அந்த ஆசைப்படுற தப்பு இல்லை இல்லையா? அப்படியே மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையே ஒரு வந்து இந்த சமயத்தில் திருவிழா சமயத்தில் கோலாகலமாக இருந்தது. ஆற்றுல அழகர் இறங்குறாரு 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். தலைவலி வேறு 3 மாத்திரை போட்டுட்டேன். ஓகே, நம்ம என்னதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து முடிச்சிருவோம், வீடியோவை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மணி 11:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னும் முகம் கூட அலம்பலை, கை கால் முகம் கூட அலம்பலை. ஓகே, எடுத்துட்டு இப்போ தூங்குவேன்னு நினைக்கிறீங்களா? இப்போயும் தூங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாடகம் சீரியல் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் எப்பயுமே தூங்க 3 மணி ஆகிடும், சில சமயம் 4 மணி கூட ஆகிடும். மணி 11:45 ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் இது பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.